இயற்கை விவசாயம் அப்புறம் விவசாயத்திற்கு தேவைப்படும் இயந்திரங்களை பற்றிய தகவல்களை அறிய மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தென்னை மரத்தில் காய்கள் நிற்காமல் எப்போயுமே விழுந்துக்கிட்டே இருக்கும். காய்களுடைய அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஊட்டச்சத்து குறைபாடு தான். ஸோ இதுக்கான நம்ம இந்த வீடியோவில் ஒரு மரத்துக்கு என்னென்ன உரங்கள்லாம் தேவைப்படும், அதை எப்படி சீராக கொடுக்குறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 6 மாதத்துக்கு மேலே இருக்க மரங்களுக்கு தான் நம்ம இப்போ உரங்கள் கொடுக்க போகிறோம். உரங்கள் அப்படின்றப்போ இயற்கை முறையான உரங்கள், செயற்கை உரங்கள் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். ஸோ இயற்கை உரங்களும் நம்ம கொடுக்கலாம், செயற்கை உரங்களும் நம்ம இந்த மரத்துங்களுக்கு கொடுக்கலாம். இயற்கை உரங்கள் அப்படின்ற பார்க்குறப்போ நம்ம என்னென்ன அப்படின்னா, மீனமிலம் 100 ml ஒரு மரத்துக்கு, ஜீவாமிர்தம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மரத்துக்கு 1 லிட்டர் நம்ம கொடுக்கலாம். அதே போல் மக்கிய மாட்டுச்சாண எரு 20 கிலோ அளவுக்கு ஒரு மரத்துக்கு நம்ம கொடுக்கலாம். இதெல்லாம் ஒரு மரத்துக்கு தேவையான அளவு. நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மண்வெட்டி அழுத்தமாக சுற்றி இருக்கிற பகுதியை நல்லா வெட்டிட்டு நல்லா ஒரு தண்ணி ஊற்றினா தேங்குற மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கிட்டு அதில் இந்த 3 உரங்களையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கீழே கொட்டிட்டு டெய்லி தண்ணி விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு காய்ப்பிடிப்பு இருக்கும். இதை நான் செஞ்சு பார்த்துருக்கேன். என்னுடைய மரங்களில் நல்ல காய்ப்பிடிப்பு இருந்தது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா செயற்கை முறையில் நம்ம என்ன உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு மரத்துக்கான அளவு இது 1.5 கிலோ பொட்டாசியம், 100 கிராம் போரான் அப்படின்ற மருந்தும், 75 கிராம் ஜிங்க் சல்ஃபேட், இது 3த்தையும் கலந்து நம்ம ஒரு மரத்துக்கு இதே போல் வட்டப்பாத்தி அளவில் குழி எடுத்துகிட்டு அதில் நம்ம இந்த உரங்களை 3த்தையும் கலந்து போட்டுட்டு திருப்பி அந்த மண்ணை நல்லா பொசுன்னு கொத்தி விட்டுட்டு இதே மாதிரி டெய்லி தண்ணி விட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக காய்கள் நிற்கும். காய்கள் நிற்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய தேங்காயுடைய அளவும் பெரிதாக இருக்கும். இது நம்ம மரத்திலே நம்ம தோப்புகளில் இருக்கிற மரங்களில் நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம். இந்த விஷயங்கள் எல்லாமே கல்பர் விக்ஷா அப்படின்ற ஒரு தொண்டு நிறுவனம் தான். அவருடைய நம்பர் நான் ஷேர் பண்ணுறேன். அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டதால் எனக்கு ரொம்ப தெளிவாக இதை சொன்னாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னுடைய தோட்டத்தில் இதை செஞ்சு பார்த்தப்போ நல்ல மகசூல் கிடைச்சிது. அதனால தான் நான் இதை ஒரு வீடியோவாக நம்ம கொடுக்கலாம். ஏன்னா நிறைய தென்னை மரத்தில் காய்கள் வைக்கிறதே கிடையாது, அதை சரியான பராமரிப்பு பண்ணுறது கிடையாது, என்ன மருந்து கொடுக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. ஸோ இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்குலாம் நிறைய விஷய உரங்களோ இயற்கை உரங்களோ கொடுத்து காய்களை அதிகமாக பிடிக்க வைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. அதே போல் இந்த வெயில் காலத்தில் தென்னை மரங்களுக்கு ஏற்பட்ட வறட்சி எப்படி நம்ம தவிர்க்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வட்டப்பாத்தி எடுத்துகிட்டு தண்ணிகள்லாம் தேங்குற மாதிரி ஒரு அமைப்பை அந்த இடத்துல உண்டு பண்ணிவிட்டு நம்ம இந்த மரத்துலேருந்து வெட்டின அந்த மட்டைகள், அந்த சத்தைகள் எல்லாத்தையுமே சுற்றி போட்டுட்டு இது மேலே தண்ணி தெளிக்கிறப்போ அதனுடைய ஈரப்பதம், மண்ணுடைய ஈரப்பதம் ரொம்ப நாள் காக்கப்படும். ஸோ ஒரு தென்னை மரத்துக்கு ஒரு வறட்சியை நம்மளால் பார்க்க முடியாது. இதை நீங்கள் கண்டினியூஸாக தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டு வரப்போ கண்டிப்பாக தென்னை மரத்துடைய காய்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் தென்னை கன்றுகள் நடுறதை பற்றியும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அடுத்து வர வீடியோக்களில் நம்ம தென்னை மரத்தில் ஏற்படுற பிரச்சனைகள், வண்டு புழுக்கள் தாக்குறது, அதுக்கான என்னென்ன சொல்யூஷன்ஸ்லாம் இருக்குது, குறும்பைகள் உதறதுக்கான காரணம் என்ன, அதை எப்படி தவிர்க்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து வீடியோக்கெல்லாம் போட போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள். பாய்.